சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிந்துவை எப்படியோ சிவா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. சிந்துவை பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. வீட்டில் உள்ள எல்லோரும் பார்த்து சிந்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்னேகா பார்த்திங்க அப்படின்னா ஐயோ சிவாக்கு மட்டும் நம்ம தான் வந்து சிந்துவை கீழே தள்ளிவிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றே போட்டுருவான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிந்து எப்படி பொழைச்சி வந்தா அப்படிங்கிற சோகத்துலேயும் அவங்க இருக்காங்க. ஆனால் சிவா பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து போலீஸ் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்து கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா சிந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் வந்து மலையில் விழ போகிறேன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனால் பின்னாடி யாரோ வந்து என்னை தொட்டாங்க. அப்போ தான் வந்து நான் ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து விழலை, யாரோ தள்ளி விட்டு தான் விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ யார் தள்ளி விட்டா, அங்கே வேறு யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்னேகா தான் வந்து சிந்துவை தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படியாவது பழி போட்டு அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ என்ன நடக்க போகுது, உண்மை வெளியே வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.